எபிசோட் 42 பார்த்தீங்கன்னா, அந்த செஷன் ஒண்ணு நடத்துறாங்க தெரியுமா? அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. சம்டைம்ஸ் அந்த செஷன் வந்து ஒரு மாரி கொஞ்சம் போரிங்கா இருக்கிற மாரி இருக்கு இந்த எபிசோட்ஸ்க்கு நடுவுல பார்க்குறப்போ. ஸோ அதில பார்த்தீங்கன்னா வந்து எந்த அளவுக்கு நீங்க பிசிக்கலி ஃபிட்டா இருக்கீங்களோ, அதே அளவுக்கு நீங்க மென்டலி ஃபிட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு டாபிக்ல அவங்க பேசுற மாரி காட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம மணி எந்திரிச்சு நின்னு பேசுவாரு பாருங்க. போட்டு பிளேட போட்டு அறுத்து தள்ளுவாரு. அவரோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிஷிய எப்படியாவது அந்த செஷன் அவங்களோட வந்து கனெக்ட் பண்ணணும். அவங்களுக்குள்ள ஒரு இத ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் பேசுவாருங்க. ஆனா அது செம்ம பிளேடா இருந்தது. நீங்க வேணா ரிஷிட்ட ட்ரெய்னிங் போங்களேன். அவன் தான் வந்து என்னை இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ குடுத்தான் அப்படிங்கிற மாரி ரொம்ப லென்த்தா பேசிக்கிட்டு இருப்பாருங்க. இப்ப இந்த இடத்துல தான் புதுசா ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு மேட்டர் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாய்ஸ் டீம் கோச் எப்ப பாரு கத்திக்கிட்டே இருப்பாரு இல்லையா? திடீர்னு பார்த்தா எல்லார்ட்டயும் ரொம்ப நல்லா பேசுறாரு, சந்தோஷமா பேசுறாரு. இன்னைக்கு ட்ரெய்னிங் ஏர்லியா நான் ராப் அப் பண்ண போறேன். நான் உங்கள நாளைக்கு வெளிய கூட்டு போறேன். சாப்பிடுறதுக்கு ட்ரீட் குடுக்க போறேன்லாம் பேசுறாரு. இது என்னடா இவருக்கு செட்டே ஆகாதே. இவரு வேற மாரி ஒரு ஆள் தானே அப்படிங்கிற மாரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். சரி ஓகே என்னதான் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம்னு பார்த்தா, இவரு வெளிய ட்ரீட் கூட்டு போறதா இருக்கட்டும், எல்லார்ட்டயும் பேசுறது. இது பத்தாதுன்னு அவரோட பர்சனல் லைஃப்ப ஷேர் பண்ணி ஒரு மாரி எமோஷனலாலாம் பேசுவாரு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, மத்த பசங்கலாம் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆயி ஷேர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ரிஷியா இருக்கட்டும், இல்ல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மணி அண்ட் தங்கம் பத்திலாம் வந்து எல்லாரும் பசங்க பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா நம்ம மாதையன் மட்டும் செம்ம டென்ஷன் ஆயிட்டே இருப்பாரு. யாராவது பேசுறாங்க, அவங்க பர்சனல் ஷேர் பண்றாங்கன்னா, நடுவுல பூந்து இன்டரப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அந்த சீன பார்க்குறப்போ, கோச் இவ்ளோ நல்லா பேசிட்டு இருக்காரு. மாதையன் எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து ஆட்டிட்யூட் காட்டிட்டு இருக்காரு அப்படின்னு தான் நான் நெனச்சேன். ஆனா அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அதாவது தியோ கிட்ட போயிட்டு ரொம்ப சோகமா வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. எனக்கு பயமா இருக்குது. இந்த கோச் பண்றது வந்து நல்லா இல்ல. இவர்னால இந்த டீமே வேற மாரி ஆயிடுமோ அப்படின்னு பயமா இருக்குன்னுவாரு. அப்ப வரைக்கும் கூட புரியல. அதுக்கப்புறம் அவர் குடுத்த எக்ஸ்பிளனேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இதுவரைக்கும் நான் யோசிக்கவே இல்ல. அவ்ளோ நல்ல பாயிண்ட் ஆஃப் வியூவா இருந்தது. அதாவது கோச் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பெர்சனலா பேசி எல்லாரோட பெர்சனலையும் தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, மேட்ச்ல வந்து அந்த பாயிண்ட்ட வந்து கரெக்ட்டா அவங்களுக்கு சொல்லி, சொல்லி அவங்கள ட்ரிகர் பண்ணி அந்த அக்ரஷன வெளிய கொண்டு வந்து அவர் விளையாட வைப்பாரு. இது வந்து வொர்க் அவுட் ஆகும். அவங்க ஒரு நல்ல பிளேயர் ஆயிருவாங்க அப்படின்னு அவரு நெனச்சு பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இது சத்தியமா வொர்க் அவுட்டே ஆகாது. இது வேற மாரி பேக் ஃபயர் ஆகும். இன்ஃபாக்ட் எனக்கு அவர் அத தான் பண்ணாரு. என்னோட பெர்சனல் இதே மாரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எங்க அப்பா பேர சொல்லி, சொல்லி என்ன ட்ரிகர் பண்ணி விளையாட வைப்பாரு. பட் அது என்ன எப்படி மாத்திருச்சு அப்படின்னா, அந்த கோவத்த வெளிய கொண்டு வந்து வெறுப்பாகி யார் என்ன சொன்னாலும் எல்லார்ட்டயுமே நான் கத்த ஆரம்பிச்சுட்டேன். சோ இதே மாதிரி டீம்ல இருக்க எல்லாரையுமே அவர் மாத்திருவாரோ அப்படின்ற மாரி எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. சோ இவ்ளோ ஒரு சின்ன விஷயத்துல இவ்ளோ பெரிய விஷயம் இருக்குதா அப்படிங்கிற மாரி நான் யோசிச்சுட்டு இருந்தப்பவே பாத்தீங்கன்னா, லைவா ஒரு எக்ஸாம்பிள காட்டுவாங்க. அதாவது நம்ம மணி வந்து அங்க விளையாடிட்டு இருப்பாரு தெரியுமா? மணி விளையாடுறப்போ இவர் வந்து அந்த இடத்துல முன்னாடி நாள் பேசின அந்த பர்சனல்லாம் எடுத்து வச்சுட்டு தங்கம உள்ள கொண்டு வந்து அவர வந்து வெறுப்பேத்துறது. அதுல அவர் அக்ரெசிவ் ஆகுறது, கத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மாதையன் என்ன சொன்னாரோ அத கிளியரா அவர் டீமுக்கு பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறத சூப்பரா காட்டியிருப்பாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா, நம்ம தியோ வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருப்பாங்க. ஏன்னா வந்து நம்ம ரங்கன் பேசியிருப்பாரு இல்லையா? இந்த மாதிரி வந்து பிஹேவியர் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. தியோக்கு என்ன கில்ட்டியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டீமோட கேப்டனா டீம்ல யாராவது வள்ளிய பத்தி தப்பா பேசுறாங்களோ, ஏதோ பண்றாங்கன்னா, நான் போயிட்டு அத ஸ்டாப் பண்ணி நான் குவெஸ்டின் பண்ணியிருக்கணும். இப்ப ரங்கன் வரைக்கும் போயிட்டு அவரு கேட்கிறாருன்னா, நான் ஒரு நல்ல கேப்டனாவே இல்ல அப்படின்ற மாரி அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா, தங்கம் வந்து யோசிக்காம அத வந்து இம்ப்ளிமெண்டே பண்ணிருவாங்க. அதாவது அந்த கேர்ள்ஸ் எல்லாம் கூப்ட்டு, உங்களுக்கு வேணா வந்து வள்ளிய புடிக்காம இருக்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கு. சோ அவங்களுக்கான ஸ்பேஸ் அண்ட் சான்ஸ நம்ம குடுக்கணும். அத வந்து நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. நம்ம எல்லாமே ஒரு டீமா இருக்கோம் அப்படிங்கிறப்போ, ஒரு நல்ல பிளேயர் வந்தாங்கன்னா, நமக்கு அது ஒரு பிளஸ் தானே அப்படிங்கிற மாரி அவங்க பேசுவாங்க. சோ அத வந்து தியோ தூரத்துல இருந்து பார்த்துட்டு அவங்க ரியாக்ட் பண்றது நல்லா இருக்குங்க. அதாவது ஒரு கேப்டனா நான் பண்ணியிருக்கணும் இத. ஆனா இவங்க பண்றாங்க. பட் இருந்தாலும் அது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற மாரி அவங்க லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு போவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். என்னதான் மத்தவங்க எல்லார்ட்டயும் பேசி புரிய வச்சு திருந்தினாலும், நம்ம பத்மா வந்து கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டாங்க அப்படிங்கிற மாரி, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வள்ளி வந்து உள்ள வந்து ப்ளே பண்றாங்க அப்படிங்கிறப்போ, அவங்களுக்கு பால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் தடுமாறுறாங்க. நெறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. நம்ம பத்மா அப்பதான் இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து அவங்க ஆடுறத வந்து வீடியோ எடுத்து போட்டு, ஒரு மாதிரி எல்லாருக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுர்றாங்க. ஸோ அப்பா இவங்கள பார்த்தா எனக்கே பயங்கர டாக்ஸிக்கான ஒரு கேரக்டரா இருக்குது. ஸோ ஸ்டார்ட்டிங்ல வந்து பத்மா அப்படிங்கிறது வந்து எங்க இருக்கிறாங்கன்னே தெரியாத மாரி இருந்தது. இப்போ கொஞ்ச நாளா பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நல்லாவே வந்து வெளிய காட்டியிருக்கிறாங்க இந்த கேரக்டர. ஸோ இந்த எபிசோட்ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ எபிசோட் 43ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பண்ணி போடுறேன். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.